வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் திமுக உண்ணாவிரதம். சுயநலத்துக்காக போராடவில்லை என மு.க. ஸ்டாலின் பேச்சு. அரசு பணியாளர்களின் ஊதிய விகிதத்தை மாற்றியமைக்க குழு 4 மாதங்களில் பரிந்துரையை அளிக்க முதல்வர் பழனிசாமி ஆணை. புதிய 1000 ரூபாய் நோட்டுகள் வெளியிடும் எண்ணம் இல்லை, மத்திய அரசு மறுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு பற்றிய கஸ்தூரி ரங்கன் அறிக்கை. தமிழக அரசு கருத்து தெரிவிக்கவில்லை என மத்திய அரசு புகார். திமுகவின் சுயநலத்துக்காக போராட்டம் நடத்தப்படவில்லை என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற மு.க. ஸ்டாலின் நிறைவில் தொண்டர்கள் மத்தியில் பேசினார். தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை நம்பிக்கை கோரியது. ஆனால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சியான திமுக வலியுறுத்தியது. இதனை பேரவைத் தலைவர் தனபால் ஏற்க மறுத்ததை அடுத்து திமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவையிலிருந்து அவர்களை வெளியேற்றுமாறு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டதை அடுத்து ஸ்டாலின் உள்பட திமுக எம்எல்ஏக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்திருந்தது. இதன்படி மாநிலம் முழுவதும் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. திருச்சியில் போராட்டத்தின் நிறைவில் மு.க. ஸ்டாலின் பேசினார். திமுக ஆட்சி அமையும் போது முதல் அறிவிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் பற்றி நீதி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். திமுகவின் சுயநலத்துக்காக இந்த போராட்டம் நடத்தப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டம் எல்லோரும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நடைபெறுகிற போராட்டம் அல்ல. ஒவ்வொரு கட்சிகளுடைய சொந்த பிரச்சனை அடிப்படையாக வைத்து நடைபெறக்கூடிய போராட்டம் இந்த போராட்டம் அல்ல. எங்களுடைய சுயநலத்திற்காக நடைபெறக்கூடிய போராட்டம் இந்த போராட்டம் அல்ல. ஒரே ஒரு குறிக்கோள். அது என்ன குறிக்கோள் என்று சொன்னால், தமிழகத்திலே அரங்கேறி இருக்கக்கூடிய பினாமி ஆட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரே நோக்கத்தோடு நடைபெறக்கூடிய போராட்டம் தான் இந்த போராட்டம். அதிமுக ஆட்சியை கலைப்பதே திமுகவின் நோக்கம் என அதிமுக மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ரகசிய வாக்கெடுப்பு கோருவது கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்தார். மேலும் வெளிநடப்பு செய்வது திமுகவுக்கு கைவந்த கலை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சட்டமன்றம் நடக்க வேண்டும் என்றோ அல்லது அரசாங்கம் இயங்க வேண்டும் என்றோ அவர்கள் நினைக்கவில்லை. எப்படியாவது தொந்தரவு கொடுத்து ஆட்சியை கலைத்து விடணும். ஆனால் ஒரு ஆட்சியை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று முயற்சிப்பதோ அதற்காக கலவரத்தில் ஈடுபடுவதோ என்ன நியாயம்? தமிழக அரசு அலுவலர்களின் ஊதிய விகிதங்களை மாற்றியமைக்க 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது பற்றி அறிக்கை ஒன்றை முதல்வர் பழனிசாமி வெளியிட்டுள்ளார். தமிழக அரசு பணியாளர்களுக்கு ஊதிய விகிதங்கள் மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு முடிவெடுத்ததாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் பழனிசாமி, இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஊதிய விகிதங்களை மாற்றி அமைப்பதற்கான பரிந்துரைகளை அளிக்க அலுவலர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அலுவலர் குழு தமிழக அரசு ஊழியர்களின் ஊதிய விகிதங்களை மாற்றி அமைப்பதற்கான பரிந்துரைகளை 4 மாத காலத்திற்குள், அதாவது வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை பரிந்துரைப்பது தொடர்பாக அனைத்து ஊழியர் சங்கத்தினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அரசு பணியாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக அரசு பணியாளர் சங்கத்தின் கு. பாலசுப்ரமணியன், முதல்வர் பழனிசாமியின் அறிவிப்பை வரவேற்றதுடன் 1 மாத காலத்திற்குள் அனைத்து ஊழியர் சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என குறிப்பிட்டார். ஊதிய குழு என்பது உடனடியாக 4 மாத காலம் காத்திராமல் அனைத்து சங்கங்களையும் அதனுடைய கோரிக்கைகளை 1 மாத காலத்திற்குள் அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேச வேண்டும். நிரந்தர ஊதிய விகிதம் இல்லாத பணியாளர்களில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்களும் 2-3 லட்சம் அளவிற்கு ஆசிரியர்களும் இன்றைக்கு நிரந்தர ஊதிய விகிதம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தர ஊதிய விகிதம் நிர்ணயம் செய்யும் வகையிலே இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அமைய வேண்டும்.
நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான அறிக்கையை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அனுப்பி வைத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 18ஆம் தேதி முதல்வர் பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை தாக்கல் செய்தார். இது தொடர்பாக திமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் இருமுறை ஒத்திவைக்கப்பட்டன. பிற்பகல் 3 மணி அளவில் எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிய பின்னர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் தொடர்பான அறிக்கையை பேரவைச் செயலர் ஜமாலுதீன் ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு பேரவை நிகழ்ச்சிகள் தொடர்பான அறிக்கையை ஆளுநர் அனுப்பி வைத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயுவான ஹைட்ரோ கார்பனை எடுக்க கடந்த 15ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. விளைநிலங்களை பாலைவனமாக்கும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு அளித்துள்ளனர். இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசை கண்டித்தும் வரும் 26ஆம் தேதி புதுக்கோட்டையில் உண்ணாவிரதம் நடைபெறவுள்ளது. இதனிடையே ஆண்களும் பெண்களும் ONGC நிறுவனம் கையகப்படுத்திய விளைநிலங்களில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்தனர். இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து நேற்று ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் நெடுவாசல், வனகாடு உள்ளிட்ட பகுதிகளில் ONGC நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளை பார்வையிட்டார். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடமும் மக்களிடமும் தனது ஆதரவை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மீத்தேன் திட்டத்திற்கு தமிழக அரசு தடை விதித்தது போல ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கும் தடை விதிக்க வேண்டும் என கூறினார். இப்பொழுது மீத்தேன் எரிவாயு என்பதற்கு மாறாக பெயரை மாற்றி, எப்படி வியாபாரிகள் இந்த சோப்புக்கு அடிக்கடி பெயரை மாற்றி பொருட்களுடைய பெயரை மாற்றி மாற்றி விற்பனை செய்து கொண்டே இருப்பார்கள், இந்த வியாபாரித்தனத்தை போல மத்திய அரசாங்கம் இப்பொழுது பெயரை மாற்றுகிறது. அந்த பெயரை எடுத்துவிட்டு மீத்தேன் எரிவாயு என்கிற பெயரை எடுத்துவிட்டு ஹைட்ரோ கார்பன் என்கிற ஒரு புது பெயர், இது என்னென்னு புரியாது, யாருக்கும் இந்த பெயரே புரியாது, இதனால் ஒன்றும் ஆகாது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த காரியங்களை செய்வதற்குள்ள முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். புதிய 1000 ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் எண்ணம் மத்திய அரசுக்கு தற்போதைக்கு இல்லை என மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். உயர் மதிப்பு கொண்ட பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு பிறகு புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் தாள்கள் மட்டும் அச்சிடப்பட்டு வருகின்றன. புதிய 1000 ரூபாய் தாள்களை மத்திய அரசு விரைவில் அச்சிடும் என தகவல்கள் வெளியாகின. இதனிடையே மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலர் சக்தி காந்ததாஸ் புதிய 1000 ரூபாய் தாள்களை வெளியிடும் எண்ணம் மத்திய அரசுக்கு தற்போது இல்லை என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். புதிய 500 ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்ட குறைந்த மதிப்புடைய நோட்டுகளை அதிகம் அச்சிட்டு புழக்கத்தில் விடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு பற்றி கஸ்தூரி ரங்கன் குழு தாக்கல் செய்த அறிக்கை பற்றி தமிழக அரசு கருத்து தெரிவிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசால் அமைக்கப்பட்ட கஸ்தூரி ரங்கன் குழு மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு பற்றி பல்வேறு பரிந்துரைகளை தெரிவித்திருந்தது. அந்த பரிந்துரைகள் பற்றி கேரளம் மற்றும் கர்நாடக மாநில அரசுகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் தமிழக அரசு கஸ்தூரி ரங்கன் அறிக்கை பற்றி கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் புகார் தெரிவித்துள்ளது. திருப்பதி அருள்மிகு ஏழுமலையான் திருக்கோவிலுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை காணிக்கையாக செலுத்தி முதல்வர் சந்திரசேகர ராவ் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளார். தெலங்கானா மாநிலம் உருவானால் திருப்பதி அருள்மிகு ஏழுமலையானுக்கு ரூபாய் 5 கோடி மதிப்பில் தங்க வைர நகைகளை காணிக்கையாக செலுத்தப்படும் என்று ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் தெரிவித்திருந்தார். வேண்டுதல் நிறைவேறியதை அடுத்து சந்திரசேகர ராவ் தனது குடும்பத்துடன் திருப்பதி திருமலைக்கு வந்தார். ரூபாய் 5 கோடி மதிப்பிலான தங்க வைர நகைகளை அருள்மிகு ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்தி வழிபாடு நடத்தினார். தில்லி கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதி பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லியில் உள்ள ராம்ஜாஸ் கல்லூரியில் நடைபெற்ற மாணவர் விழாவில் JNU மாணவர் பிரதிநிதி உமர் காலித் பங்கேற்பதாக இருந்தது. கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகளிடையே திடீர் மோதல் ஏற்பட்டது. உமர் காலித்துக்கு ஆதரவாகவும் எதிர்த்தும் மாணவர்களிடையே மோதல் உருவானது. ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனை அடுத்து அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது.
செல்போனை மாற்றி தராததற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுதில்லியில் உள்ள ஒரு செல்போன் கடையை 3 பெண்கள் அடித்து நொறுக்கியதுடன் அங்கிருந்த ஊழியர்களையும் தாக்கினர். அந்த காட்சி கடையில் இருந்த கேமராவில் பதிவாகியிருக்கிறது. புதுதில்லி ரெசௌரி கார்டனில் உள்ள செல்போன் கடைக்கு வந்த ஒரு பெண் மற்றும் அவருடைய 2 மகள்கள் தாங்கள் வாங்கிய செல்போனை மாற்றி தரும்படி கேட்டுள்ளனர். அதற்கு கடை ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்தனர். இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் கடையை 3 பெண்களும் கடுமையாக தாக்கினர். कर 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 वीडियो बना रहा हूँ मैं। दिख रही है हाँ दिख रही है सबकी दिख रही है। कौन क्या कर रहा है? ये देखो கடலில் பரவிய எண்ணெய் படலத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆர்வலர்கள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோவை ஈஷா யோகா மைய விழாவில் பிரதமர், முதல்வர் ஆகியோர் பங்கேற்க கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், ஈஷா யோகா மையத்தின் மீது விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டதாக பல்வேறு புகார்கள் உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அவர்கள் நடத்தும் நிகழ்ச்சியில் பிரதமர், முதல்வர் பங்கேற்பதால் அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குவார்கள் என கூறினார். தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அந்த நிறுவனம், ஈஷா ஆகிய நிறுவனம், பல சட்ட விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டுவது, நிலங்களை அபகரிப்பது போன்ற தவறான நடவடிக்கைகளை எடுக்கிற போது ஒட்டுமொத்தமாக சட்ட விதிமுறைகளை மீறக்கூடிய நிறுவனம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அளிக்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும் அபாயம் உள்ளது என்று அப்போது அவர் தெரிவித்தார். அதனை திரும்பப் பெற மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் மேலும் தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்னும் பெயரில் இயற்கை எரிவாயு எடுப்பதற்கு அரசு அனுமதி அளித்திருப்பது வேதனை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்டா மாவட்டம் என்பது ஒரு பாலைவன பூமியாக மாறிவிடும். இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் முதல்வர், பிரதமரை நேரிலே சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் நடைபெறும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக தேனியில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தேனி, மதுரை சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் சட்டப்பேரவை நிகழ்வை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுக்கோட்டை திலகர் திடலில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் பெரியண்ணன், ரகுபதி, மெய்யநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூரில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ், தமிழ்நாடு கொங்கு முன்னேற்ற பேரவை கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். உண்ணாவிரத போராட்டத்தில் சிங்காநல்லூர் எம்எல்ஏ கார்த்திக், தமிழ்நாடு கொங்கு முன்னேற்ற பேரவை பொதுச் செயலர் ஈஸ்வரன், காங்கிரஸ் கட்சியின் VMC மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்டத்தில் பழங்காநத்தம் மற்றும் திருமங்கலத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்துக்கு மாவட்ட செயலர்கள் வேலுச்சாமி, தளபதி ஆகியோர் தலைமை வகித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடைபெற்ற அராஜகத்தை கண்டிப்பதாகவும் தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
சட்டப்பேரவை நிகழ்வுகளை கண்டித்து தூத்துக்குடியில் மாவட்ட செயலர் என் பெரியசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திமுக எம்எல்ஏக்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட திரளானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொள்ள திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜோயல் வந்தபோது வெடி வெடிக்கப்பட்டது. இதற்கு மாவட்ட செயலர் கண்டனம் தெரிவித்ததால் ஜோயல் மற்றும் அவருடன் வந்தவர்கள் தரையில் அமர்ந்தவாறு போராட்டத்தில் பங்கேற்றனர். விருதுநகரில் திமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக எம்எல்ஏ சாத்தூர் ராமச்சந்திரன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இந்திய ஜனநாயக கட்சி மேற்கு மாவட்ட செயலர் ஞானேஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் திமுக முதன்மை செயலர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டத்தின் போது செய்தியாளர்களுடன் பேசிய துரைமுருகன், பேரவையில் ஒரு வார காலத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் என்றார். தஞ்சாவூரில் திமுக தெற்கு மாவட்ட செயலர் துரை சந்திரசேகர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ். பழனி மாணிக்கம், முன்னாள் தமிழக அமைச்சர் உபயதுல்லா மற்றும் திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நாமக்கல் பூங்கா சாலையில் திமுக துணை பொதுச் செயலர் வி.பி. துரைசாமி தலைமையில் திரளான திமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்றனர். திருவண்ணாமலை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுகவினர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்றனர். அரியலூரில் திமுக மாவட்ட செயலர் சிவசங்கர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட திரளானோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். ஈரோடு பழைய ரயில் நிலையம் அருகே திமுக தெற்கு மாவட்ட செயலர் சு. முத்துச்சாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக போராட்டத்தை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் தொடக்கி வைத்தார். கப்பல் விபத்து காரணமாக கடலில் கலந்த கச்சா எண்ணெயால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடலில் கலந்த எண்ணெயை அகற்றும் பணியில் 10 நாட்களுக்கு மேலாக ஈடுபட்டு பெருமளவில் எண்ணெய் படலங்கள் அகற்றப்பட்ட நிலையில் கடற்கரை ஓரமுள்ள பாறைகளில் படிந்துள்ள எண்ணெய் கரைகளை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சென்னை முதல் கடலூர் மாவட்டம் வரையிலான கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே சிறிய அளவிலான எண்ணெய் படலங்கள் மிதக்கின்றன. இதனால் தண்ணீர் மாசுபட்டு காணப்படுவதோடு காற்றும் மாசடைந்துள்ளதாக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மக்களிடையே சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடல் குளிக்க போகும்போது இந்த க்ரூட் ஆயில் எல்லாம் உருண்டையாக மேலெல்லாம் படுது. அங்கே உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே ஏதோ அட்டைன்னு நினச்சிக்கிறாங்க. அது அட்டை மாதிரி ஒட்டிக்குது. எடுக்கும்போது பார்த்தா எடுக்க முடியல. அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படுது. இதனால் என்னென்ன ஆகும்னு சொல்கிறது இந்த மருத்துவ முகாம்லாம் வச்சு அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து மக்களை நல்லா காப்பாற்றணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடலில் மிதந்து வந்த பெட்ரோலியத்தை அந்த ஊர் மக்களுக்கு என்னவென்றே தெரியாமல் அவங்க அது ஜெல்லி ஃபிஷ்ஷு, மற்றபடி கடலில் உள்ள அந்த பாசி அது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது மீண்டும் அந்த ஊர் கிராம மக்களுக்கோ அல்லது அந்த சரௌண்டிங்ஸ் உள்ள மக்களுக்கோ அந்த மீன்களுக்கோ பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அவங்களை காப்பாற்றினா நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த எண்ணெய் கசிவின் காரணமாக சூழலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கியிருக்கிறது என்றும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த காற்று அவங்க தொடர்ச்சியாக சுவாசித்து கொண்டே வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் இன்னும் மேற்கொண்டு நிறைய இதில் நமக்கு ஆய்வுகள் செய்ய வேண்டியது இருக்குன்னு இதில் நிறைய ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. அரசு இதை தடுப்பதற்கு இன்னும் அதிகமான கூடுதல் கவனம் செலுத்தி இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வேண்டும் என கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தகுதி உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என உறுதியளித்த பிறகும் மனை பட்டாக்கள் வழங்க காலதாமதம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஈரோடு வருவாய் வட்டாட்சியரை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் நேற்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆட்சியரை சந்தித்து அனைத்து அடையாள அட்டைகளையும் திரும்ப ஒப்படைக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு கலந்து செல்ல மாட்டோம் என்ற ஒரே உறுதியுடன் இருக்கிறோம். இல்லை என்றால் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து எங்களுடைய குடும்ப அட்டையையும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசால் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையும் நாங்கள் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறோம்.
நிறவெறிக்கு எதிராக போராடிய தியாகி தில்லையாடி வள்ளியம்மையின் 103வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு முன்பாக தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக போராடிய காந்தியடிகளுடன் வள்ளியம்மை உட்பட தமிழர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தென்னாப்பிரிக்க சிறையில் அடைக்கப்பட்ட அவர் உடல் நலிவுற்ற நிலையில் 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி உயிர் நீத்தார். அவரின் தியாகத்தை போற்றும் வகையில் மயிலாடுதுறை அருகே தில்லையாடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஆண்டுதோறும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 103வது ஆண்டாக இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் சு பழனிசாமி உள்ளிட்டோர் அவருடைய சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வயதிலேயே சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இந்த இளம் வயதிலேயே சிறைக்கு சென்றதற்காக வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் கேட்டபொழுது தாய் நாட்டுக்காகவும் மக்களுடைய சுதந்திரத்துக்காகவும் என் உயிர் உள்ளவரை நான் இந்த சிறைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன் என்று ஒரு வீராவேசமாக பேசினாங்க. சுதந்திர போராட்ட தியாகியுடைய நினைவு நாள் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சோழன் குடிக்காடு கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குடிசைகள் எரிந்து சாம்பலானதில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. அரியலூர் மாவட்டம் சோழன் குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரது வீட்டில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ அதன் அருகே உள்ள வீடுகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்து செந்துறையிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் 6 குடிசைகள் தீயில் முற்றிலுமாக எரிந்து நாசமாகின. இந்த விபத்தில் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்சாரம் கசிவு ஏற்பட்டதுனால புகைச்சை மூச்சு திணறல் ஏற்பட்டதால நாங்கள் எழுந்திருச்சு குழந்தை பிள்ளைங்களோட எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். எந்த பொருளும் எடுக்க முடியல. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பணம் 1,10,000, நகை 5 பவுன் வாங்கி வச்சுருந்தோம். அதுவும் எதுவுமே காப்பாற்ற முடியல. தஞ்சாவூரில் 4 நாட்கள் நடைபெறவுள்ள தென்னிந்திய மக்கள் நாடக விழா தப்பாட்டத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தென்னிந்திய மக்கள் நாடக விழா இன்று தொடங்கியது. வரும் 25ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறவுள்ள விழாவில் தமிழகம், ஆந்திரம், தெலுங்கானா, கேரளம், கர்நாடகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 6 மாநிலங்களிலிருந்து 600 கலைஞர்கள் பங்கேற்கின்றனர். நாடக விழாவில் பகலில் ஒரு மேடையிலும் இரவில் 2 மேடைகளிலும் நாடகங்கள் நடத்தப்பட உள்ளன. ஒருவர் மட்டும் நடிக்கும் நாடகம் மற்றும் அதிகபட்சமாக 75 பேர் நடிக்கும் நாடகம் என பல வகைகளிலும் நாடகங்கள் நடைபெறுகின்றன. இப்போ பொழுதுபோக்காக மட்டுமே யாரும் நாடகத்தை பார்க்கறதில்ல. அது கலை வெளிப்பாடு, சமூக ஒன்று கூடலின் வெளிப்பாடாக பார்க்குறாங்க. டவுன்லோட் பண்ணதை உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்னொருத்தர் வச்சு பார்க்க வைக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புலாம் இதில் கிடையாது. எங்கே நாடகம் நடக்குதோ அங்கே போய் பார்த்தாதான் அந்த அனுபவம் கிடைக்கும். திண்டுக்கல் அருகே பில்லமநாயக்கன்பட்டியில் அருள்மிகு கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் மாசி மாத திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. பில்லமநாயக்கன்பட்டியில் அருள்மிகு கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் ஆண்டுதோறும் மாசி மாத திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழா கடந்த 13ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அங்குள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலிலிருந்து ஊர் மக்கள் பழக்கூடைகளை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் முன்பு வாழைப்பழம் சூறைவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. பின்னர் சுமார் 300க்கும் அதிகமான காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. வீட்டிலே போட்டு என் பிள்ளை மாதிரி வளர்த்து இந்த வருஷத்தில் நான் சிறப்பாக மாடை ஊற்றி எல்லா பிரைஸும் பீரோலேருந்து கட்டிலேருந்து செல்ஃபோன்லேருந்து எல்லா பிரைஸும் நான் வாங்கியிருக்கேன். இந்த நன்றி கடன் பூராமே அரசாங்கத்துக்கு போய் சேருதோ இல்லையோ என்னுடைய இளைஞர்கள், என்னுடைய மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். மாணவர் மாணவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு மீட்டிங் கொண்டு வந்துருக்க முடியாது. எத்தனையோ முறை போராடணும், போனோம் வச்சா ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஆண்டு மாணவிகள் இல்லாமல் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள புலிகள் காப்பகத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் வறட்சிக்கு 3 யானைகள் பலியாகியுள்ளன. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள புலிகள் காப்பகத்தில் உள்ள விலங்குகளுக்கும் போதுமான தண்ணீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தெப்பக்காடு வனப்பகுதியில் சுமார் 50 வயதுடைய பெண் யானை ஒன்று இறந்து கிடந்தது. இதேபோல் மசனகுடியில் பிறந்த 5 மாதங்களே ஆன யானைக்குட்டி ஒன்றும் இறந்து கிடந்தது. அங்கு சென்ற கால்நடை மருத்துவர்கள் விஜயராகவன் மற்றும் மனோகரன் ஆகியோர் உடற்கூறு ஆய்வு செய்தனர்.
இதில் வறட்சி மற்றும் வயது முதிர்ச்சி காரணமாக பெண் யானையும் போதிய நீர்ச்சத்து இன்றி யானைக்குட்டியும் இறந்துவிட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே நெலாக்கோட்டை வனப்பகுதியில் உயிரிழந்த யானையின் எலும்புக்கூடு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. கடும் வறட்சி காரணமாக யானைகள் அடுத்தடுத்து உயிரிழப்பதை தடுக்க வனத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சாரண சாரணியர் இயக்கத்தின் நிறுவனர் ராபர்ட் பேடன் பவுல் பிறந்த நாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாரண சாரணியர் இயக்கத்தின் நிறுவனர் ராபர்ட் பேடன் பவுல் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு புவி வெப்பமயமாதலை தடுக்கும் வகையில் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று புவி வெப்பமயமாவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஊர்வலம் நிறைவடைந்தவுடன் கடந்த ஆண்டு சாரண சாரணியர் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் சிறப்பாக சேவையாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 160வது பேடன் பவுல் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி சுற்றுப்புறம் சூழல் தூய்மையாக இருக்க வேண்டிய நோக்கத்தோடு சாரண சாரணியர் சுமார் 1000க்கு மேற்பட்டவர் குமரி மாவட்டத்தை சார்ந்த பல பள்ளிகளிலிருந்து வந்து இன்று சிறப்பாக பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது மக்களிடையே ஒரு சிறந்த விழிப்புணர்ச்சியையும் தூய்மையையும் உண்டு பண்ணும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்றது. தருமபுரி மாவட்டத்தில் சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் சாகுபடி செய்துள்ள மாதுளை நன்கு விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் கரும்பு, மஞ்சள், மரவள்ளி, பருத்தி மற்றும் சிறுதானிய பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. வறட்சியின் காரணமாக பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் விவசாயிகள் மாதுளை சாகுபடி செய்தனர். இயற்கை உரங்களை கொண்டு சாகுபடி செய்துள்ள இந்த மாதுளை செடிகளில் பழங்கள் நன்கு விளைந்துள்ளன. தற்பொழுது அறுவடை காலம் என்பதால் வெளி மாவட்ட விவசாயிகள் நேரடியாக வந்து மாதுளம் பழங்களை வாங்கி செல்கின்றனர். வறட்சியான காலத்திலும் மாதுளம் பழம் மூலம் நல்ல வருமானம் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது செடி நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு 10 to 12 வருஷத்துக்கு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து இப்போ ஒரு 10 to 12 கிலோ கிடைக்குங்க. அப்புறம் வருஷம் வருஷம் ஒரு 5 கிலோ 6 கிலோ சேர்ந்து கிடைக்குங்க. மக்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால விரும்பி வாங்குறாங்க. கவர்மெண்ட்டே எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி லோனுக்கு இது கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா இதை பாதுகாப்பு பண்ணி கொஞ்சம் இன்னும் நல்லா கொண்டு வருவோங்க. செடிக்கு வந்து இப்போ நாங்கள் 5 to 10 கிலோ வரைக்கும் பழம் விட்டுருக்கோம். தண்ணி பத்தலிங்க எங்களுக்கு. அடியில் வேருக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே வந்து இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை உரம் வந்து பண்ணுறது எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எங்களை வந்து இன்னும் நல்லா கவர்மெண்ட்டில் எங்களுக்கு நல்ல சலுகை கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் இன்னும் நல்லா பண்ணி கொண்டு வருவோம். ஈரோடு மாவட்டத்தில் வறட்சியின் காரணமாக குறைந்த அளவே கரும்புகள் அறுவடை செய்யப்பட்டுள்ளதால் கூலி தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாய் பாசனத்தின் கீழ் சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் குறைந்த அளவே திறக்கப்பட்டதால் இதனை பயன்படுத்தி சர்க்கரை ஆலைகளுக்கு தேவையான வெள்ளை கரும்புகளை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்த கரும்புகளை வெட்டும் பணிக்காக சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியிலிருந்து விவசாய தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். கடும் வறட்சி காரணமாக குறைந்த அளவே கரும்பு பயிரிடப்பட்டுள்ளதால் கரும்பு வெட்டும் பணி குறைவாகவே கிடைப்பதாக கூறும் விவசாய கூலி தொழிலாளர்கள் தமிழக அரசு மாற்று வேலைவாய்ப்பு மற்றும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். சும்மா கிடக்கூடாது, ஆளுங்களுக்கு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு அப்படியே காடு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொது விவசாயம் மழை இல்லை, ரொம்ப தட்டுப்பாடுதாங்க, ரொம்ப கஷ்டம்தாங்க. இன்னும் போக போக மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிரும். கரும்பெட்டி ரோடு ஏற்றி விடுவோங்க. மழை இருந்தால் எல்லா தாலியுமே வெட்டுவோங்க. மழை இல்லாதனால இந்த வருஷம் கூலியும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுங்க. சிரமமாக இருக்குது, கொஞ்சம் வயிற்றுக்கு கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது. இந்த ஊரில் எதுவும் வேலை இல்லை, இதே போகிற பக்கம் இதே கொடுக்குற பக்கம் இந்த வேலை கரும்பெட்டு வேலை தவிர வேறு வேலை எதுவும் தெரியாது எங்களுக்கு. அதான் அப்படி செஞ்சுட்டு இருக்குது. நாங்கள் இந்த கூலி வேலை தாங்க, சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லைங்க. மழைனால எங்கள் கூலி கட்டுப்படி ஆகல. நாங்கள் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இந்த உழைச்சா தாங்க சாப்பாடு. சம்பாதிக்கிறதுக்கும் அதுக்கும் சரியாக போயிருதுங்க. என்ன மீதி பண்ணுறது, பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது? பெரம்பலூர் மாவட்டத்தில் நோய் தீர்க்கும் மருந்தாக விளங்கும் சுருள் பாசிகளை வளர்ப்பதால் நல்ல வருவாய் கிடைப்பதாக விவசாயி ஒருவர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையை அடுத்த தழுதாழை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி தங்கராசு. கரும்பு, சோளம் உள்ளிட்டவற்றை பயிரிட்டு வந்த இவர் வறட்சி காரணமாக சுருள் பாசிகளை வளர்த்து வருகிறார். 85 அடி நீளமும் 22 அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய தொட்டியில் தண்ணீரை நிரப்பி சுருள் பாசியின் தாய் பாசிகளை இவர் வளர்க்கிறார். பாசி வளர்வதற்காக இடுபொருட்களை தொட்டியில் இட்டுள்ள தங்கராசு குளிர்ச்சியான சூழலில் பாசிகள் வளர மின் விசிறிகளையும் அமைத்துள்ளார்.
இவ்வாறு ஒரு வாரம் வளர்க்கப்படும் சுருள் பாசிகள் அதன் பின்னர் எந்திரம் மூலம் வடிகட்டப்பட்டு மிதமான வெப்பத்தில் உலர வைக்கப்படுகிறது. 4 முதல் 5 கிலோ வரை மகசூல் கிடைக்கும் நிலையில் பல்வேறு பெருவணிக நிறுவனங்கள் கிலோவுக்கு 1000 ரூபாய் வரை தந்து சுருள் பாசிகளை வாங்குகின்றன. இந்த பாசி சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய் உள்பட பல்வேறு நோய்களுக்கு மருந்தாவதாக தெரிவித்துள்ள விவசாயி தங்கராசு இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் கூறுகிறார். சுருள் பாசியை சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல ஆரோக்கியமாக உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்குது. டெய்லி எனக்கு இதில் 5லேருந்து 7-8 கிலோ வரலாம் கிடைக்கும். இப்போ கிலோ வந்து 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரலும் போய்கிட்டு இருக்கிறது. இது விலை இன்னும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியூகம் அமைத்து வெற்றி பெறுவோம். டெஸ்ட் தொடர் பற்றி விராட் கோலி நம்பிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் புதிய விசா தடை சட்டத்தால் லட்சக்கணக்கான வெளிநாட்டினர் அங்கிருந்து வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 7 இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள், முஸ்லிம் நாட்டினர் அமெரிக்காவில் நுழைய தடை, விசா வழங்குவதில் கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இதற்கு அந்நாட்டு நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து டிரம்ப் தனது நிலையை மாற்றிக்கொண்டார். இதனிடையே ஈரான், ஈராக், சிரியா உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்க அதிபர் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் திருத்தம் செய்யப்பட்ட புதிய விசா தடை உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். அமெரிக்காவில் குடியிருக்கும் வெளிநாட்டினர் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கைது செய்யப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் என அறிவித்துள்ளார். இதனால் லட்சக்கணக்கான வெளிநாட்டினர் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகளை திரும்பப் பெற வேண்டும் என அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவிற்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. திரைப்படத்துறையின் மிக உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி தியேட்டரில் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையினர் ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவிற்கான ஏற்பாடுகளில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரம்மாண்டமான திரையரங்கின் உள்ளேயும் வெளியேயும் அதிநவீன விளக்குகள், அகண்ட திரைகள், ஒளி ஒலி கருவிகளை பொருத்தும் பணியில் இரவு பகலாக பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். திரைப்படத்துறையில் சிறந்து விளங்கும் நடிகர்கள், நடிகைகள் கதை அமைப்பு, இயக்கம், இசை, பாடல் ஆகியவற்றை தேர்ந்தெடுப்பதற்கு இணையதளம் மூலமாக மக்களிடம் வாக்குகளை சேகரித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வியூகம் வைத்து வெற்றி பெறுவோம் என இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இதன் முதல் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனே திடலில் நாளை தொடங்குகிறது. இதற்கென விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வீரர்களும் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி வீரர்களும் இன்றும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய விராட் கோலி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் சிறப்பான வியூகங்களை வகுத்து வெற்றி பெறுவோம் என்றும் குறிப்பிட்டார். That's been our strength, that we haven't focused on the opposition too much. We are aware of their skills, their positive and negative points, but that doesn't mean that we have a certain preparation that we have done and we have a good headspace going into the series. Everyone's feeling confident and that's the most important. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் திமுக உண்ணாவிரதம். சுயநலத்துக்காக போராடவில்லை என மு.க. ஸ்டாலின் பேச்சு. அரசு பணியாளர்களின் ஊதிய விகிதத்தை மாற்றியமைக்க குழு 4 மாதங்களில் பரிந்துரையை அளிக்க முதல்வர் பழனிசாமி ஆணை. புதிய 1000 ரூபாய் நோட்டுகள் வெளியிடும் எண்ணம் இல்லை, மத்திய அரசு மறுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு பற்றிய கஸ்தூரி ரங்கன் அறிக்கை, தமிழக அரசு கருத்து தெரிவிக்கவில்லை என மத்திய அரசு புகார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.